ஹலோ காய்ஸ், இன்றைக்கி சூரம்பாடினால நம்ம திருநகரில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். நம்ம போனாராமே முருகரை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சாமி உள்ளேருந்து. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து சூரம் வந்துட்டு இருந்து ஏரியா பசங்க எல்லாரும் வந்து ரோட்டில் உள்ள கொலையெல்லாம் பறித்து போட்டு ஆடிட்டு நடந்தாங்க. அதை குழலில் ஜூஸ் கொடுத்தாங்க. அதில் முருகரும் சூரனும் மாறி மாறி அங்கேருந்து முருகரை போட்டு ஆடிட்டாங்க, இங்கே சூரனை போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. நிறைய வேஷம் கட்டிகிட்டு இருந்தாங்க. என்ன வேஷம்னு தெரில, தெரிஞ்சுனவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சூரனை காலவல் கட்டி போட்டிருந்து அந்த சேவல் நம்ம கையில் கிடச்சுன்னு அடுத்த வருஷம் கொண்டு வைக்கணும், அப்படி ஏதாவது கதை உண்டான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் பாம்பு வச்சுருந்து உருமாகப்பட்ட சவுண்ட் ஆனால் வேறு தம்பி மாதிரிலாம் கிடந்து நல்லா ஆடினானா. ஆடிட்ட ஒரு சைடில் சிங்காரி மேலே வச்சுருந்து அதையும் பார்த்துட்டு கடைசியில் சாமியை வந்து உள்ளே கொண்டு போனாங்க. சூரம் குத்த இடத்துக்கு சாமி உள்ளே கொண்டு போன உடனே பேப்பர் ஷாட் அடித்தாங்க. பேப்பர் ஷாட் அடித்த கொஞ்ச நேரத்தில் முருகன் சூரனும் காலில் இருந்த சேவல்லாம் கலத்தி கையில் வச்சு பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. உடனே சூரனை முருகர்கிட்டருந்து வெயிலை கொண்டு வந்து சூரனை குத்திட்டாங்க. குத்தின உடனே முருகருக்கு மேலே பேப்பர் ஷாட்லாம் அடித்தாங்க. பேப்பர் ஷாட்லாம் பலமாக அடித்தாங்க. அடித்த கொஞ்ச நேரத்தில் முருகர்கிட்டருந்து வெயிலில் நாங்கள் தீ வச்சு கொண்டு வந்தாங்க. தீபந்தம் இருந்து தீபந்தத்தை கொண்டு வந்து சூரனை கொளுத்தின உடனே வாகனத்தை கிளை கலத்தி போட்டு சூரனை எரிச்சிட்டாங்க. அதை எரிக்க நேரம் எல்லோரும் சுற்றி நின்னாங்க. சரியான வெக்க. ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக எரிச்சோடனே ஒரு சைடில் இருந்து அந்த சாம்பலை எடுத்தாங்க. அந்த சாம்பலை எதனால் எடுக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏகப்பட்ட மிட்டாய் கடை இருந்து சரியான கூட்டம். ஆனால் ஏகப்பட்ட விளையாட்டு ஜாமான கடைலாம் இருந்து. இங்கே திருநகர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க காய்ஸ்.